ஒயிட் வெஜ் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கூடவே வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம், பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இதை வந்து ஹாஃப் குக் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்போது வந்து வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து பிளேட்டில் வெஜிடபிள்ஸ் ஒன்று கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. செமையாக இருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ அதே மாதிரி 3 ஆனியன் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதையுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் குக்கர்லேயே வந்து தம் போட்டுருவேன். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கரை வச்சுட்டு நம்ம நெய் வந்துட்டு நல்லா 2-3 ஸ்பூன் வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலையுமே கண்டிப்பாக ஒரு 3 ஸ்பூன் வந்து இருக்கிற அளவுக்கு, ஒரு 3 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயிலையும் வந்து ஃப்ரை பண்ண ஆயிலையும் வந்து கொஞ்சம் கலந்துக்கிட்டேன். ஸோ இப்போ தாளிப்புக்கு வந்து 4 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஸோ சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்த்தா பிடிக்குமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை கைப்பிடி வந்து முந்திரி பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். தாளிப்புக்கு வந்து சீரகம் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸும் கலந்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லிகளையும் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ரைஸ்க்கு, காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நான் இப்படி சேர்த்துக்கிட்டேன். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் அது வீட்டிலே அரைச்சது. அதை நான் வந்து எங்கே வாங்கினேன், என்ன மெஷர்மெண்ட்டு, இதெல்லாமே வந்து நீங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து கரம் மசாலா வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். அத்தனையும் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி மெஷர் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளருக்கு 1 டம்ளர் வந்து தண்ணி 20 நிமிஷம் அரிசி வந்து ஊற வச்சு சேர்த்துக்கணும். ஸோ நான் 2 டம்ளர் எடுத்துருந்தேன், வந்து சேர்த்துட்டேன். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு தம் போட்டுடலாம். ஸோ தம் வந்து நல்லா தண்ணி வந்து வற்றி நல்லா ஆவி வந்து வெளியே வரும். ஸோ அப்போ வந்து தம் உடைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா உதிரியாக வந்து ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி வெஜ் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது கூட உங்களுக்கு என்ன வந்து ஃப்ரை வந்து வச்சு சாப்பிட்டா பிடிக்கும், சில்லி சிக்கன், கிரேவிஸ், இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு வேலை நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.